அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாமல்ல முருகப்பெருமான கடவுளை பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை தொடங்குவோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு, திருச்செந்தூர் போனால் மறக்காமல் சாமியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு தாங்க போகணும். அது என்ன இடம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அதாவது இங்கே நாளி கிணறு அப்படின்னு ஒன்று இருக்குது, தீர்த்த கிணறு இருக்குது. செந்தில் ஆண்டவனை நம்ம தரிசிக்கிறதுக்கு முன்னாடி நாளி கிணறுல நம்ம நீராடின பிறகு தான் கடலில் போய் நீராடணும். நாளி கிணறை முருகப்பெருமான் தன்னோட வேளால் உருவாக்கிய ஒரு கிணறு. இந்த கிணறை பற்றி மேலும் பார்க்கலாம். திருச்செந்தூர் கோவிலில் இருக்கிற இந்த நாளி கிணறு தீர்த்தம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இது முருகப்பெருமானை உருவாக்கினதாக சொல்கிறாங்க. சூர சம்ஹாரம் முடிஞ்ச பிறகு வெற்றி களப்பில் தன்னோட படை வீரர்களுக்கு தாகத்தை தணிக்கும் பொருட்டு முருகப்பெருமான் உருவாக்கிய இந்த தீர்த்தம் இன்றும் கடற்கரையில் குடிப்பதற்கு உகந்த நீராக சுரந்து கொண்டிருப்பது சிறப்பம்சமாகும். இங்கு வரும் பக்தர்கள் முதல்ல கடலில் நீராடின பிறகு நாளி கிணறுல நீராடி விட்டு தான் இந்த கோவில் உரையும் முருகப்பெருமானை தரிசிக்கணும் அப்படிங்கிறத இந்த அகமத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அனைவரும் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா நாளி கிணறுல நீராடி விட்டு அப்புறம்தான் நம்ம முருகனை தரிசிக்கணும். வணக்கம் மற்றும் பதிவில் சந்திப்போம்.